Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry theorem 3 angle bisector theorem. So ABT theorem சொல்லுவாங்க. So நம்ம அதை படிக்க போறோம். So பாருங்க, angle bisector theorem statement: the internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides contained in the angle. புரியாத போல இருக்குல்ல, பாருங்க அது என்னன்ட்டு. What do you mean by internal bisector? Internal bisectorனா பாருங்க, let me draw a diagram. ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டேன், சின்ன ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிள் போட்ட பிறகு ட்ரையாங்கிள் போட்டாச்சு. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஐ லெட் இட் நேம் அஸ் ஏ பி, திஸ் இஸ் சி. ஸோ இது நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆங்கிள் பைசெக்டார். வாட் யூ மீன் பை பைசெக்டார்? ஆங்கிள் இன்டர்னல் பைசெக்டார். பைசெக்டார்னால் பிரிக்கக்கூடியது, ஏதோ ஒரு ஷேப் இருக்குன்னா அதை பாதியாக பிரிக்கக்கூடியது. இன்டர்னல் பைசெக்டார்னால் உள்ள. பைசெக்டார்னு சொன்னாச்சுன்னா வெளியே உள்ளே எக்கனாலும் பிரிக்கலாம். ஆனால் இன்டர்னல் பைசெக்டார்னா என்னது? உள்ளே பிரிக்கக்கூடியது. அப்போ இப்போ உள்ளே தான் என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்போது இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உள்ளே பிரிக்கக்கூடியது, அந்த ட்ரையாங்கிளை உள்ளே பிரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் இன்டர்னல் பைசெக்டார். லெட் இட் பி டின்னு வச்சுக்கோங்க. தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்டர்னல் பைசெக்டார் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இது புரிஞ்சு இன்டர்னல் பைசெக்டார்னா என்ன புரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் டயக்ராம் அதனுடைய. ஸோ இதான் அவங்க கிவனே. ஆக்சுவலாக கிவன் எழுதிட்டு இதை நீங்கள் எழுதிக்கலாம். ஏடி in triangle ABC, AD is the internal bisector. அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க. it is the internal bisector. this is given. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுக்கப்புறம் வாசிங்க. இப்போ பிரிச்சுக்கோங்க. இது இப்போ கிவன், இதுக்கு முன்னாடி நான் கோட் போட்டிருக்கேன் கிவன் கிவன். இதுக்கு அடுத்த உள்ளது உங்களுக்கு வந்து ப்ரூஃப் உள்ளது. டிவைஸ் த ஆப்போசிட் சைட்ஸ் இன்டர்னலி இந்த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் ஆங்கிள். அதாவது இந்த டயக்ராமை பாருங்கள், நான் ஃபுல் டயக்ராம் இருக்க போட்டுக்கிட்டேன் உங்களுக்காக. ஸோ இதான் உங்கள் ஃபுல் டயக்ராம். அதாவது ஸோ அது எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இது வந்து என்னென்னா, அது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட் இன்டர்னலி. இதையும் அதாவது திஸ் டிவைடட் பை திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் டிவைடட் பை திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். அதுதான் அவங்க ப்ரூவ். ஸோ டூ ப்ரூவ் போட்டு எதெல்லாம் திஸ் டிவைடட் பை திஸ்ஸு. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஏபி பை ஏசி தட் இஸ் ஈக்குவல் டு எது? பிடி பை சிடி. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏபி எடுத்தோம்னா பிடி. ஸோ பிடி பை கீழே என்னது? சிடி. அது அந்த பக்கம் ரெண்டாக எடுத்தனால அதை போட்டுங்க. ஸோ இதான் முகம் டூ ப்ரூவ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதான் ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிருந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, வடிவ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா ஏபி பேரலல் டு சிஇ. let AB parallel to, அதாவது let C be let AB is parallel to C அப்படி சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ C என்ற பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா, இது போட்டோன்னா சம் பாயிண்டில் ஈன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா யூ கேன் கிவ், அதை நம்ம பேரலல் சொல்ல முடியும். எதுக்கு பேரலல்? ஃபார் ஏபிக்கு என்னது? பேரலல். பாருங்கள், இதை பாருங்கள். இது இப்படி போதா? இது எப்படி போகுது? பேரலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பேரலல். ஸோ இது ஒன்று. எக்ஸ்டெண்ட் D to the point E. AD என்ன பண்ணணும்? நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச டயக்ராம். ஆக்சுவலாக ஃபுல் டயக்ராமே இதுதான் நம்ம வரைஞ்சிருந்தோம். ஸோ இதுதான் மீனிங். இப்படி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ரெண்டு ஸ்டெப். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம், ஏபி பேரலல் டு சிவியாக வரைஞ்சிக்கிட்டு, ஏன்னா அது ஏடி அந்த இன்டர்னல் பேசெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக அது ஈக்குவல் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கிவன் ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு தான் உங்களுக்கு இந்த தேர்தொழி பாதி மார்க்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை கரெக்டாக போதுக்கோங்க. நவ் லெட்ஸ் கோ டு த ப்ரூஃப். ப்ரூஃப் பாருங்கள். ப்ரூஃப் எப்படி போடணும்னா, லெட் மீ ட்ரா எ டேபிள். ஸோ ப்ரூஃப் பாருங்கள், இதுதான் நான் டேபிள் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ட்ரையாங்கிளில் நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்மளாம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் போடுங்க. அதாவது ஆங்கிள் பைசெக்டாருக்கு ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, இந்த இன்டர்னல் பைசெக்டார் ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, இந்த ட்ரையாங்கிளை நம்ம போடும்போது இந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் என்னவாகும்? பாதியாக பிரியும். என்னவாகும்? பாதியாக பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்குதுன்னா இதோட ஃபுல் ஆங்கிள் என்ன ஒரு 60 டிகிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஆங்கிள் பைசெக்டார் போட்டால் என்ன கிடைக்கும்? மேலே பார்ட் 30 கீழே பார்ட் என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். இதுதான் என்னது? ஆங்கிள் பைசெக்டாரோட மீனிங். ஸோ அப்போ இதுக்கு ஆங்கிள் 1, இதுக்கு ஆங்கிள் 1. ஸோ இந்த 1 சேர்த்தா ஒரு ஆங்கிள். ஆக்சுவலாக இந்த ஆங்கிளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 1ன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு இது வந்து 1 கிடைக்கும். ஸோ அது ஏன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சின்ன வயசில்
ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 8th ஸ்டாண்டர்ட்லேயோ 9th ஸ்டாண்டர்ட்லேயோ எயிட் ஸ்டாண்டர்ட்லேயோ 7th ஸ்டாண்டர்ட்லேயோ படிச்சிருப்பீங்க. ஸோ சம்திங் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது ஆல்டர்னேட் இன்டர்னல் alternating angle angles, interior angles, sorry, internal interior angles, alternate interior angles. ஸோ அதுபடி நம்ம இதே பிரிச்சிருக்கோம். ஸோ alternate interior angles படி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இசட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது ட்ரான்ஸ்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இசட் ஷேப்பு மாதிரி இருக்கக்கூடியது, இந்த மாதிரி வரக்கூடியது, இல்லை இந்த மாதிரி வரக்கூடியது, இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸில் ட்ரான்ஸ்வர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் இசட்டுன்னு சொல்லுவது போல் இங்கே வந்து இது நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஷேப்பர் இந்த இசட் மாதிரி இருக்கக்கூடியது. காரணம் இந்த இடத்துலையும் ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் டு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருக்குதா, இது இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இசட்டோட இன்னொரு ஆப்போசிட்டில் அந்த ஆங்கிள். இது கீழே மேலே பார்த்துருக்கு. ஸோ இங்கே இல்லை, இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக அமையுது. ஸோ அதே போல் தான் இந்த ட்ரை செட்லேயும் இங்கே ஆங்கிள்னால் இங்கே என்ன செய்யும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே தான் இங்கே பாருங்கள், நான் போல்டாக போடுறேன் பாருங்கள். அதாவது இது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இது ஒரு 1 இருக்குதுன்னா இது என்னது, அதுக்கு ஆப்போசிட் சைடு 1. ஸோ பை ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் படி நம்ம இதை வரைக்கும் அதை நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இருக்கட்டும். இன்னொன்று இருக்குது பாருங்கள், திஸ் 1. அப்போ இது நம்ம 2ன்னு வச்சுக்கிட்டோன்னா இதுவும் என்னது, அது 2 தான், ஆங்கிள் 2, நேம் ஜஸ்ட் நேம் 2. ஸோ இதெல்லாம் தான் உங்கள் புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் வரைஞ்சிட்டு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் படி நம்ம இதை வரைஞ்சிருக்கோம், ஆங்கிள்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம ப்ரூஃபுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரூஃபுக்குள்ளே ஒரு ஸ்டெப் இருக்குது, அதனால தான் இதை சொன்னேன். Now see, ஸோ ஆங்கிள், ஸோ நான் போய் அந்த புக்கில் உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த இதை. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ. அதாவது ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ. அதாவது ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ இதை கொடுத்துருந்தாங்க தானே. ஸோ அது எப்படி நம்ம டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏஇசி ஏஇசி, ஸோ இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் தென் இந்த ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் ஏஇசிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த இது வரணும். ஸோ அப்போது இன்னொன்று என்ன போடலாம், பிஏஇ வருதுங்களா, அது 1. ஸோ அந்த நடுவில் இருக்க மாதிரி, அந்த ஆங்கிள் வந்து நடுவில் இருக்க மாதிரி, ஸோ அதுதான் ஆங்கிள். ஸோ இது ஒன்று. இன்னொன்று அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க, அது என்னது, இன்னொன்று புக்கில் கொடுத்துருக்காங்க, ஏபிடி இஸ் ஈக்குவல் டு இசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிடி. ஸோ புக் வச்சு சொல்லி தர காரணம் வந்து உங்களுக்கு வந்து இது புக்கில் இருக்கிறதுலாம் கரெக்டாக பார்த்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் ஆங்கிள் சிடி. ஸோ அது எப்படின்னா ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிடி. இது பாருங்கள், ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிடி. சாரி, அது இசிடி, அது ஏசிடி கிடையாது, இசிடி. ஸோ இங்கே பாருங்கள் இசிடி. ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து நடுவில் வர மாதிரி இப்படியே கொண்டு வரணும். ஸோ அதை மாதிரி இங்கே கொண்டாங்க. ஸோ இசிடி வந்து இந்த வலது பக்கம் இருக்குது, ஏசிபிடி வந்து இந்த செகண்ட் ஆங்கிள் இருக்குது, ஏபிடி. ஸோ அது ரெண்டும் என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படி எழுதிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா ட்ரான்ஸ்வர்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம். ஸோ புக்கில் அவங்க ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், 2 parallel lines cut by a transversal make alternate angles equal சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த லைனை தான் நம்ம வந்து அங்கே வந்து என்ன எழுதிருக்கோம்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏசி இஸ் ஐசோலஸ். ஸோ இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போது ட்ரையாங்கிள் ஏசி இஸ் ஐசோலஸ். ஸோ வாட் யூ மீன் பை ஐசோசெலஸ்? ஐசோசெலஸ்னால் என்னென்னா 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். 2 ஆங்கிள் அல்லது 2 சைடு. ஸோ இதில் 2 ஆங்கிள் எப்படி ஈக்குவலாக, இந்த ட்ரையாங்கிள் எப்படி இந்த ட்ரையாங்கிள் மேலே என்னென்னு கண்டுபிடிங்க, ஏசிஇ. ஸோ அது என்ன ட்ரையாங்கிள்னால் இந்த ட்ரையாங்கிள் தான். எப்படி ட்ராயின்னு கலர். ஸோ இதுக்குள்ளே இருக்க ட்ரையாங்கிள் தான் என்னது உங்களுக்கு அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ யூசி இங்கே 1 அண்ட் ஆங்கிள் இருக்குது, இங்கே 1 அண்ட் ஆங்கிள் இருக்குது. அப்போ அது என்ன ஆங்கிள், ஈக்குவல் ஆங்கிள். இந்த 1 அதுக்கு தான் நம்ம மேலே ஒரு 1 போட்டோம். ஸோ 1 அந்த ஆங்கிள் ஈக்குவல், நம்ம இங்கே எடுத்த இந்த 1 அண்ட் ஆங்கிள் என்னது தான் ஈக்குவல் தான். ஸோ அப்போது 2 angles are equal. 2 angles equal and என்னது isosceles, because angle எந்த angle equal, CAE is equal to CEA. CAE is equal to angle CEA.
ஸோ என்ன எழுதிக்கலாம்னா ஸோ நான் இப்போ எழுதுனது ஆக்சுவலாக நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா இதில் எழுதிக்கலாம், ரீசன்ஸ் எழுதிக்கலாம். CEA = CAE அது எழுதிக்கங்க. இங்கே என்ன பண்ணி எழுதிக்கலாம், IC series ஐசோலஸ். ஸோ இதுதான் ரீசன். ஆங்கிள் CEA = ஆங்கிள் CEA. ஸோ ரெண்டு வந்து ஈக்குவல் ஆங்கிள், அதனால் நம்ம அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஐசோசெலஸ் ரெண்டு சைடு என்ன செய்யலாம், ஈக்குவல். அப்போ AC = CE எழுதலாமா, EC எழுதிக்கலாம். ஸோ EC அல்லது AC CE அப்படி போட்டுக்கோங்க. ஸோ AC = EC இதுதான் உங்கள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். நவ் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆங்கிள் என்ன செஞ்சுருக்கு, ஈக்குவல் கொடுத்துருக்கு. அதாவது ஆங்கிள் ABD = ஆங்கிள் ACD அது ஒன்று, இது ஒன்று. ஸோ இதை ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு ஒன்று கிடச்சிருக்கு ஒரு ஆங்கிள். இது லேட்டு ஒரு ஆங்கிள் என்ன செஞ்சிருக்கு, ஈக்குவல் சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பை AA சிமிலாரிட்டி மூலமாக நான் என்ன சொல்லலாம். ஸோ அந்த சிமிலாரிட்டி எழுதின அப்புறம் கரெக்டாக நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லி போடுங்க, சிமிலர் ப்ரூவ் பண்ணி இதில், இல்லைனா அவங்க சம் வராது, தப்பாக வரும். ஸோ பாருங்கள், ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு வந்து ABD சிமிலர் டு ஆங்கிள் ECD. ஆங்கிள் triangle ABD, this ABD, so I will erase this. That ABD இந்த triangle இது similar to என்னது, ECD. இது let me tell you in color. So இது உங்களுக்கு triangle ECD, இது உங்களுக்கு என்னது, ஆங்கிள் ABD. ஸோ இந்த ரெண்டு triangle என்னது தான் சிமிலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குங்க சிமிலராக தான் இருக்குது, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம என்ன சொல்லிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். ஸோ AA சிமிலாரிட்டி மூலம் மட்டும் அது சிமிலர். இது ஏன் நான் ECDயும் போட்டேன்னா, இங்கே பாருங்கள், இது A என்பது எங்களுக்கு 1, இங்கே ஈயும் பாருங்கள் அது 1. ஸோ அப்போ இது ரெண்டும் காமன், திஸ் 1 அண்ட் திஸ் E ஆர் காமன் அப்படி கூட சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், A அண்ட் E காமனாக இருக்குது, ரெண்டுமே 1 தான் சொல்லி நம்ம கிடச்சிருக்கு. அப்போ என்னது, ABD இஸ் சிமிலர் டு ECDன்னு தான் போடணும். அப்புறம் இந்த பிலேயும் பாருங்கள் ஏன்னா C தான் இருக்குது. ஸோ D அது பிரச்சனை இல்லை, ரெண்டுமே D காமனாக இருக்குது. D ஆக்சுவலி காமன் பாருங்கள், ரெண்டு D என்னது காமன். அப்போ இந்த ஏயும் ஈயும் வந்து ஒரு செட்டு, இந்த பியும் ECயும் என்பது ஒன்று, இந்த D ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது, டோட்டல் காமன். இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் என்னது காமனாக இருக்கிறனால நம்ம என்ன சொன்னோம், சிமிலர்னு சொன்னோம். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அதனால் நம்ம ABDன்னு சொல்லி EC = சிமிலர் டு ட்ரையாங்கிள் ECDன்னு சொல்லிக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ரைட்டிங் திஸ். D வந்து உங்களுக்கு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ABD தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு BADயும் போட்டு தப்பாக எழுதுறாங்க, BADயும் போட்டிங்கன்னா என்ன பண்ணணும், CED தான் உங்களுக்கு போடணும். ஸோ அப்படி போட்டால் தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ அப்போ இதை நம்ம ப்ரொபோஷன்ஸில் எழுதிக்கலாம். ஸோ ப்ரொபோஷன்ஸ் எழுதியது AB/AD AB/EC ஸோ இதில் ரெண்டு எடுத்தாமல், ஏன்னா உங்களுக்கு இந்த BD/ED CD உங்களுக்கு தெரியாது, BD/CD சாரி நடுவில் உள்ளட்டம், அதாவது AD/ED உங்களுக்கு தெரியாது, AD/ED அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அது தேவையில்லை. நம்மளை ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவை, AB/ACயும் BD/CD தான். ஸோ BD/CD எடுத்துக்கலாமா, BD/CD செகண்ட். ஸோ அதுபடி தென் லாஸ்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, EC இஸ் காமன். EC ட்ரையாங்கிள் EC இஸ் நம்மளுக்கு வந்து என்னது, AB/EC மேலே என்ன பண்ணலாம், ACயும் போட்டுக்கலாம். அதாவது நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதோட ஆங்கிள் ஐசோசெலஸ் AC = EC, அதில் EC வந்து உங்களுக்கு பதிலாக ACயும் போட்டுக்கோங்க. ஸோ BD/CD இதுதான் உங்கள் கடைசி ஸ்டெப்பு. ஸோ பை AC = EC மூலமாட்டு நம்மளுக்கு ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்மளுக்கு கேட்டிருந்த தியரமானது கிடச்சிட்டு. ஸோ இந்த தியரத்தை படித்து வச்சுக்கோங்க. இது என்னென்னா ஒரு 5 மார்க் தியரம். இந்த தியரத்தை வரும்போது இதை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் சொல்லுவாங்க, அல்லது ABT தியரம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அவங்க இந்த தியரம். ஸோ அவ்வளோதான், அந்த தியரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.